நம்ம நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நினைச்சு அதிகமா கவலைப்படுவோம். அதனால சில பேருக்கு அவங்க வாழ்க்கையே பாத்தீங்கன்னா போராட்டம் மாதிரி தான் தெரியுது. ஆனா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், இது எதுவுமே நம்மள பலவீனமான மனுஷனா மாத்தாது, இன்னுமே பலம் வாய்ந்த ஒரு நபரா தான் மாத்தும். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்ல நமக்குள்ள எந்த மாதிரியான சிந்தனைகளை வச்சிருக்கோம், எந்த மாதிரியான உணர்வுகளை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் நமக்கு வரக்கூடிய வெற்றிகளா இருக்கட்டும், தோல்விகளா இருக்கட்டும், இது எல்லாமே தீர்மானிக்கப்படுது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் நம்மள பலவீனமா மாத்த போகுது அப்படின்னு நினைச்சிடறோம். அதனாலேயே அந்த நேரத்துல நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் அப்படிங்கிறது எதிர்மறையானதா தான் இருக்கு. அந்த எதிர்மறை எண்ணங்களாலேயே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எதிர்மறையானதா மாறுது. ஸோ இங்க பிரச்சனைங்கிறது நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. அந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி, தோல்வி இது எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிட்ட சில தவறான புரிதல்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த புரிதல்களை நீங்க திருத்திக்கிறது மூலமா இன்னுமே ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நிச்சயமா உங்களால வாழ முடியும். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது தவறு, நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளோட சிந்தனை மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம மனசுல நேர்மறையான சிந்தனைகளை வச்சிருந்தாலே நமக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்புவோம். ஆனா இந்த கருத்து என்னதான் உண்மையாவே இருந்தாலும் அதுலயுமே ஒரு தவறான புரிதல் இருக்கு. சிந்தனை மட்டுமே இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு தந்துராது. ஏன்னா இந்த சிந்தனை மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது உண்மையானது கிடையாது. அந்த சிந்தனைக்கு துணையா நம்ம எடுக்கக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்ம எப்பவுமே நம்ம மனசுல நல்ல நல்ல எண்ணங்களை வச்சிருப்போம். நம்ம எதிர்காலத்தை பத்தின அழகான கற்பனைகள், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி வாழ போறோம், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். இப்படி கற்பனை பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில நடக்க தான் போகுது. ஆனா அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தாம இருந்தா அந்த சிந்தனைகள் வெறும் சிந்தனைகளா மட்டும்தான் இருக்கும். இதுக்கு உதாரணமா, ஒருத்தர்கிட்ட வேலையே கிடையாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை பயன்படுத்தி எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படி அவர் நினைக்கிறதால மட்டுமே அந்த வேலையை செஞ்சிட முடியுமா? அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே அவர் எடுக்காம இருக்கும்போது அதுக்கான விளைவுகள் அப்படிங்கிறதும் எதுவுமே இருக்காது. ஸோ அதனாலேயே நம்மளோட சிந்தனைகள் அப்படிங்கிறது என்னதான் முக்கியமாவே இருந்தாலும் அது மட்டுமே போதாது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள், உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள், இது ரெண்டுமே இணைஞ்சு உங்க எண்ணங்கள் வழியில நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுகணும்னு நீங்க கற்பனை பண்றது எந்த விதத்திலையுமே தப்பு கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் நீங்க அந்த லாட்டரி டிக்கெட்டையாவது வாங்கணும்ல. எதையுமே வாங்காம எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் விழுகணும் அப்படின்னு நினைச்சா ஏதாவது நடக்குமா? கண்டிப்பா நடக்காது இல்லையா? ஸோ நம்ம எண்ணங்கள் எப்பவுமே பொய்யானது கிடையாது. நிச்சயமா அது நடக்க தான் போகுது. ஆனா அது நடக்கிறதுக்கான செயல்களை நம்ம நடைமுறைப்படுத்தாம இருந்தா அந்த எண்ணங்கள் எண்ணங்களா மட்டும்தான் இருக்கும். ஸோ எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியான செயல்களையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்து இரண்டாவது தவறு, நம்ம நினைக்கிறது உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு வகையான தவறு தான். ஒரு சில நேரங்கள்ல நம்ம நினைச்ச விஷயங்கள் உடனே நடந்துரும். ஆனா அதுக்குன்னு எல்லா நேரங்கள்லயும் எல்லா விஷயங்களுமே உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட தவறான புரிதல் தான். இப்போ நீங்க ஒரு விஷயம் நினைச்சா அது உடனே உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்காது. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகும் போது அதை நம்ம முழுமையா நம்பணும். நீங்க நினைச்ச விஷயங்கள் மேல ஒரு முழு நம்பிக்கை வச்சு அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்பணும். அந்த ஆசைகள் உடனே வேணா உங்களுக்கு நிறைவேறாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் அது நடக்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். இப்படி நீங்க நினைக்கிற விஷயங்கள் உடனே நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. இது எதனாலனா, நம்ம மனசு அப்படிங்கிறது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயம். ஒரு சில பேரால அந்த மனசை கட்டுப்படுத்த முடியும். ஆனா எல்லாராலையுமே அந்த மனசை கட்டுப்படுத்த முடியறது இல்ல. சோ அந்த மாதிரி நேரத்துல அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணமா, உங்க முன்னாடி ஒரு சிங்கம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ உடனே அது நடந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் அப்படிங்கிறது உடனே நடக்காம இருக்கிறதும் ஒரு வகையில பார்த்தா அது நல்லதுதான். ஸோ நீங்க ஒரு மிகப்பெரிய நபரா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எந்த விதத்திலையுமே தப்பு கிடையாது. ஆனா இதே விஷயத்த எல்லாருமே நினைக்கிறதால மட்டுமே அது நடந்துருச்சுன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? கண்டிப்பா அது ஒரு தவறான விஷயத்துல தான் கொண்டு போய் விடும் இல்லையா? ஸோ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் மேல நமக்கான திறன்களையும் உழைப்புகளையும் முயற்சியும் நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போறதுக்கான சில நெறிமுறைகளையும் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ நம்மளோட சிறந்த பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கும். ஆனா அதை அடையிற வரைக்கும் நீங்க அதுக்கான முயற்சியில புது புது நம்பிக்கையோட செயல்படணும்.
ஏன்னா உங்க சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்க இலக்குக்கான ஒரு பாதையை காட்டும். ஆனா அந்த பாதையில போக வேண்டியது நம்மளோட கடமை தானே. ஸோ நம்ம கடமையை நம்ம சரியா செஞ்சாலே நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தன்னால ஏற்படும். ஸோ நிச்சயமா நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருக்கிற நேரத்துல அதுக்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து 3வது தவறு. நம்ம பொருளாதாரத்தை பத்தி நம்ம புரிஞ்சு வச்சிருக்க ஒரு தவறான புரிதல் தான் இந்த 3வது தவறு. நம்ம எல்லாருமே நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை வச்சுதான் நம்மளை எடை போடுறோம். அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையே நம்ம எடை போடுறோம். இந்த எண்ணம் அப்படிங்கிறது முழுமையா தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது, அதே நேரத்துல உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதை விட சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதாவது நம்ம உணர்வுகள், உறவுகள், மன அமைதி, அன்பு மற்றும் சமாதானம், இது எல்லாமே நமக்கு தேவையானது. பணம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம வாழ்க்கைங்கிறது வளமானதா இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா உண்மையிலேயே இந்த பணம் இருந்தா இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம கிட்ட கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பணம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் ஈஸியாக நம்மளை அடைய வைக்கும். ஆனால் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்தாதான் அந்த பணத்தையே நம்மளால சம்பாதிக்க முடியும். நம்ம எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அமைதி, உறவுகள், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அன்பு, இது எல்லாத்தையும் பெருக்கிறதுக்காக நம்ம கிட்ட பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம சம்பாதிக்கும் போது மட்டும்தான் அந்த பணம் அப்படிங்கிறது நம்மளால சம்பாதிக்க முடியும். அதை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கணும்னு மட்டுமே நம்ம பணம் சம்பாதிச்சா கடைசி வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியாது. அதனால பொருளாதார வளம் அப்படிங்கிறது என்னதான் முக்கியமானதாகவே இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கான இலக்கு என்ன, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருக்கிற பட்சத்துல பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களை வந்து சேரும். ஸோ அவ்வளவுதான். இந்த 3 தவறுகள் தான் இந்த ஈர்ப்பு விதியை பத்தி நம்ம புரிஞ்சு வச்சிருக்க சில தவறான புரிதல்கள். இந்த தவறுகள் நீங்க திருத்திக்கிறது மூலமா நிச்சயமா உங்க வாழ்க்கையை இன்னும் மேம்பட்ட வழியில உங்களால வாழ முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் சில நாட்களில் நம்ம கம்யூனிட்டியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிங்கிறது நடக்க போகுது. ஸோ மறக்காம நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.